விளாடிமிர் புட்டின் பார்ட் 6. புட்டின் கேஜிபியில் ஜாயின் பண்ணி 10 வருஷத்துக்கு அப்புறம் 1985 சோவியத் யூனியனுக்கு வெளியில் வேலை பார்க்கறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குது. இதனால் ஈஸ்ட் ஜெர்மனியில் இருக்க ட்ரெஸ்டனுங்கிற ஊருக்கு அவர் அனுப்பப்படுறாரு. அவர் போன டைமில் அங்கே நார்மலான சுச்சுவேஷன் இருந்துதான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. செகண்ட் வேர்ல்டு வார்க்கு அப்புறம் ஜெர்மனியை ரெண்டாக பிரித்து ஒரு சைடு நேட்டோவோட இன்ஃப்ளூயன்ஸில் வெஸ்ட் ஜெர்மனியும் இன்னொரு சைடு சோவியத்தோட இன்ஃப்ளூயன்ஸில் ஈஸ்ட் ஜெர்மனின்னு சொல்லி தனித்தனியாக பிரித்து ரூல் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஜெர்மனியோட கேபிட்டலான பெர்லினையும் ரெண்டாக பிரித்து நடுவில் 155 கிலோமீட்டருக்கு 4 மீட்டர் ஹைட்டில் ஒரு பெரிய செவரையும் கட்டி ரெண்டு சைடு கனெக்ஷன்ஸே இல்லாத அளவுக்கு பிரித்து வச்சு ரூல் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இந்த டைமில் தான் விளாடிமிர் புட்டின் ஈஸ்ட் ஜெர்மனிக்கு போகிறாரு. அவருக்கு கொடுக்கப்பட்ட வேலை என்னென்னா நேட்டோவோட இன்டெலிஜென்ஸை பற்றியும் அவங்களோட டெக்னாலஜியை பற்றி இன்ஃபர்மேஷன்ஸை கேதர் பண்ணுறது. அது மட்டும் இல்லாமல் ஈஸ்ட் ஜெர்மனியில் பொலிட்டிக்கல் ஸ்டெபிலிட்டியை கொண்டு வருது. அவருக்கு கொடுக்கப்பட்ட வேலையை அவர் கரெக்டாக பண்ணாலும் பட் சோவியத் கவர்மெண்ட் அங்கே ஃபெயில் ஆகிக்கிட்டு இருந்தது. ஒரு கட்டத்தில் ஈஸ்ட் ஜெர்மனியில் இருக்கவங்க அவங்களுக்கு வேலைவாய்ப்பு ஒழுங்காக இல்லாததுனால வெஸ்ட் ஜெர்மனிக்கு போனால் எப்படியாவது பொழைச்சிக்கலான்னு சொல்லிட்டு நிறைய பேர் போராட்டம் பண்ண ஆரம்பித்தாங்க. ஒரு சிலர் ஜெர்மன் வாலை இடிக்கவும் ஆரம்பித்தாங்க. 1989 பெர்லின் வால் ஒட்டு மொத்தமும் உடைக்கப்பட்டுச்சு. சோவியத் ஆஃபீஸர்ஸ் எல்லாம் மக்களால் அட்டாக் பண்ணப்பட்டுச்சு. புட்டின் ஒரு ஸ்பை ஏஜென்ட்டுங்கிறதுனால அவர்கிட்ட இருந்த வெப்பனை வச்சு ப்ரொட்டஸ்டர்ஸை வார்ன் பண்ணி அவரோட ஆஃபீஸை காப்பாற்றிக்கிட்டு நிறைய சீக்ரெட்டான இன்ஃபர்மேஷன்ஸ் லீக் ஆகாமல் பார்த்துக்கிட்டாரு. இருந்தாலும் சோவியத் கவர்மெண்ட் ஃபெயில் ஆனதுனால அவரோட லாயல்ட்டி மேலே சந்தேகம் வரப்பட்டு அவர் திரும்ப லெனின்கிராடுக்கே அனுப்பப்பட்டார். லெனின்கிராட் ஸ்டேட் யூனிவர்சிட்டியில் கொஞ்ச நாள் ஒர்க் பண்ணிவிட்டு 1991 கேஜிபியிலேருந்து ரிசைன் பண்ணிட்டார். இதுக்கப்புறம் என்னாச்சுன்றதை என்னோட நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். இன்ட்ரெஸ்டடாக இருக்கவங்க ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க.